பிரைஸ் லார்ட். இம்மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆம், இந்த நாளிலும் தானே நமது மன விருப்பத்தின்படி தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 10:13 படியாய் சொல்லுகிறது, ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான் என்றபடியாய். ஆம், அந்த நாளிலே அந்த சாலமோன் ராஜா அந்த ராஜஸ்திரிக்கு தானே விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தான். லூக்கா 11:31 சொல்லுகிறது, அந்த சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றபடியாய். ஆம், இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறவர் அந்த சாலமோன் ராஜாவை விட பெரியவர். அந்த சாலமோன் ராஜாவே அந்த ராஜஸ்திரிக்கு விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கிற போது அந்த சாலமோன பெரியவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளில் நம் மன விருப்பத்தின்படி எல்லாம் நமக்கு தருவேன் என்றபடியாய் சொல்லுகிறார். மத்தேயு 28:20 சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றவர். ஆம், எந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நமது மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர். இந்த நாளிலே நாம் எதை கேட்கிறோமோ அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 32:8 இப்படியாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றபடியாய். நாம் சங்கீதம் 20:4 பார்த்தபடி மன விருப்பத்தின்படி தருகிறவர் மட்டுமல்ல, நமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று ஒரு நாமமும் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்டவர் ஆலோசனை நமக்கு தருகிறவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார். 2 சாமுவேல் 5:22-25 நாம் படிப்போமானால், அந்த இடத்திலே தாவீது கர்த்தரிடத்திலே கேட்பார், நான் இந்த வேளையிலே போருக்கு சென்றால் பெலிஸ்தியரை வெல்ல முடியுமா என்றபடியாய். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுதான், நீ முசுக்கொட்டை செடி இருக்கிற இடத்துல நீ அமர்ந்து கொள், அது அசைகிற போது நீ போவாயானால் நீ ஜெயிப்பாய் என்றபடியாய். அதே ஆலோசனையின்படி அவன் செய்கிற போது அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கிறவனாக இருக்கிறான். அந்த தாவீது ராஜா ஒரு ராஜாவாக இருக்கிற போதும் தானே கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய ஆலோசனைக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே நாமும் தானே ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த ஆலோசனை கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிப்போம். அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவர் மட்டுமல்ல, நமது ஆலோசனையை நிறைவேற்றுகிறவரும் அவராகவே இருக்கிறார். ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தமானது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனையை நிறைவேற்றுவாராக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே இயேசுவே, எங்களை நீர் காண்பவராக, தினம் காப்பவராக, ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறபடினாலே உம்மை தோத்தரிக்கிறோம். எங்களது எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவராக நீர் எங்களோடு இருப்பதற்காக உம்மை தோத்தரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, உமது பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்களது மன விருப்பத்தின்படி எல்லாம் அவர்களுக்கு தருவீராக. நீரே அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராகவும் இருந்து அவர்கள் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவீராக. உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமது கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரின் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கு அப்படின்னாலே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.